அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பொறுப்பு வழங்கப்படவிருப்பதாக வெளியான செய்திகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறுத்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திமுக தொண்டர்களுக்கு கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள வாழ்த்து கடிதத்தில், சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் தயாராக உள்ள நிலையில் வதந்திகளை பரப்பி வாழ்க்கை பிழைப்பு நடத்தி வயிறு வளர்க்கக்கூடிய பிறவிகள் தன்னுடைய உடல்நிலை குறித்து பொய்த் தகவல்களை பரப்பி பார்த்ததாக கூறியுள்ளார். தாம் நலமாகவும் உற்சாகமாகவும் இருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் உழைக்கிறேன் 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 எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு பொய் உடைந்து நொறுங்கியதால் அடுத்து ஒரு பரபரப்புக்காக துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்படவிருப்பதாக வதந்திகளை பரப்பியதாகவும் கூறியுள்ளார். அதற்கு அமைச்சர் உதயநிதியே எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருக்கிறோம் என பதிலடி கொடுத்துள்ளதாகவும் முதல்வர் கூறியுள்ளார். மாநில உரிமைகளை காத்து கூட்டாட்சி இந்தியாவை உருவாக்குவதே சேலம் மாநாட்டின் நோக்கம் என தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த நோக்கத்திற்கு எதிரிகள்தான் இதுபோன்ற உள்நோக்கம் கொண்ட வதந்திகளை பரப்புகின்றனர் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.